நான் உங்கள் ரெடி சமலா. எலெக்ஷன் சீக்கிரமாக வர போகுதுங்க. அடுத்த மாதம் ஏப்ரல் 23 எலெக்ஷன். அதனால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாவக தலைவரான விஜய் 234 தொகுதியும் தனித்து நிற்கிறாரு. அவருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு வரப்போகுது, அது ஒரு சின்ன கருத்து கணிப்பாக பார்க்கலாமா? குறிப்பாக ஒரு 5-6 மாவட்டத்தில் அவருக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாவட்டத்தில் எவ்வளோ ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாம். இது ஜஸ்ட் கணிப்பு மட்டும் தான் தவிர இவ்வளோ தான் ஓட்டு வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாதுங்க. 2026 தேர்தலில் யார் எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்லி நம்ம தேர்தல் ரிசல்ட்டை பார்த்தலாம். சரி வாங்க, இவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். சினிமாவில் மிகப்பெரிய ரசிகர் வைத்திருக்கும் விஜய், அவர் ஆரம்பித்த கட்சி தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சி முதல் தேர்தல் போட்டிட்டால் தமிழ் அரசியல் எப்படி மாறும் என்பது பெரிய கேள்விதான். அரசியல் ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 10% முதல் 18% வரை ஓட்டு ஷேர் கிடைக்க வாய்ப்பு இருக்காங்கன்னு சிலர் கணிக்கின்றாங்க. சென்னையில் ஓட்டு சதவீதம் 12% முதல் 18% வாங்குவார். கோயம்புத்தூரில் 11% முதல் 17% வாங்குவார். மதுரையில் ஓட்டு சதவீதங்கிறது 10% முதல் 16% இருக்குது. திருச்சிராப்பள்ளியில் 11% முதல் 16% இருக்குது. சேலத்தில் 10% முதல் 15% இருக்குது. சினிமா ரசிகர்கள் ஆதரவு, இளைஞர்கள் ஓட்டு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. புதிய அரசியல் மாற்றம் எதிர்பார்ப்பு. ஆனால் பெரிய கட்சிகள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓட்டு சதவீதத்தில். இதெல்லாம் இருந்தாலும் கூட பெரிய கட்சிகள் ஓட்டு சதவீதம் அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால விஜய் 234 தொகுதி தனித்து நின்னா கூட கிட்டத்தட்ட 10 முதல் 18% ஓட்டு வாங்குவாருன்னு அரசியல் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ விஜய் தனித்து நிற்கிறாரு. 2026 ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடக்குது. மே 4 ரிசல்ட் தெரியும். அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்க உங்களோட கணிப்பு என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.